மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிவிக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவன மாதிரி உலகத்திலே அயோக்கியமே அவனுக்கு கிடையாது. பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்றா தரப்பு எல்லாமே இவரே சொல்லிட்டாரு. நம்ம ஊடகத்தை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இந்த ஊடகம் தான் இன்னைக்கு கட்டம் போட்டு அண்ணாமலையை அடிக்க துடிச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அரசியலுக்கு வந்த காரணம் என்னங்கிறத நம்ம எல்லாருமே கவனிக்கணும். அவர் ஐபிஎஸ்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்மணி வந்து பாதிக்கப்படும் போது ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்னவா எதெல்லாம் நல்லா இருந்தா சரியாகும்னு அவர் யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததாவே அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஊழல் செஞ்சிடுற, இல்லைன்னா ஏதாவது சொத்து சேர்த்துடுற, இந்த மாதிரி நினைப்பாரா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஆனா திமுக எதிர்க்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அரசியலுக்காக. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இருக்கும்போது கூட அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனி மனித தாக்குதல், அவதூறு, இது வந்து அவங்களோட ஸ்டாண்டு. நாங்க இப்படிதான் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை மேல சிலர் வந்து இந்த மாதிரி குற்றம் சுமத்தி அவதூறு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க? அது நிரூபணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை. ஆனா இவங்கெல்லாம் எப்படி நாளைக்கு வந்து முகத்தை காட்டுவாங்க? நாங்களும் மக்களுக்கு நல்லது செய்யறோம், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்றோம்னு எப்படி இவங்களால யோசிக்க முடியுதுங்கிறது தான் நம்ம பார்வை. ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்ய வந்துட்டான்னா அதாவது உதவி இல்லைனாலும் உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது அங்கீகரிக்கப்படலைன்னா நம்ம எல்லாருமே இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அண்ணாமலைன்னு நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய தொண்டர்கள், இன்னைக்கு வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள், இல்ல அரசியல் விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நீங்க அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு ஆதரவா சொல்றதுனால இல்லை அதிமுகவோ இல்ல பாஜக பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்ல தூண்டுற மாதிரி தான் இன்னைக்கு ஊடகம் அந்த கட்டமைக்கிறாங்க. அது வந்து எந்த விதத்திலையும் பாஜகவையோ இல்ல அதிமுகவையோ எதிராக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா உண்மைதான். ஆனா இந்த இடத்துல வந்து என்னைக்காவது, அதாவது பாஜக வளர்ந்துருக்கு. பாஜக இதுக்கு முன்னாடி முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது பாஜக வளர்ந்ததை நம்ம கவனிக்கிறோம். அங்க அண்ணாமலைக்கு ஆதரவாவோ இல்ல பாஜகவுக்கு ஆதரவா இருந்தவங்க வந்து என்னைக்குமே பாஜக வளர்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சத தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க, நம்ம தெரியும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜகவுல வேணும்னா அண்ணாமலைக்கு எதிராக சிலர் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டு அந்த தொண்டர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்க மாட்டாங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய அரசியல், எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இன்ப நிதி காலடியில இருக்காங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வந்து விரல விட்டு ஆட்டுற மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாரு, எதிர்க்கிறது இல்லை. இது உண்மை. அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல அண்ணாமலை அழிக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம், இன்னைக்கு வந்து திமுக எதிர்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இன்னைக்கு பாஜக சில தலைவர்களே சில கருத்துக்கள் நான் கேட்டேன். அதாவது நிறைய மூத்த தலைவர்கள் வந்து அவர் சொல்றாங்க, அதாவது கேஷியரா இருந்தவங்க வந்து மறுபடியும் கேஷியரே வேணும்னு சொல்லக்கூடாது, பொட்டலம் மடக்க சொன்னாலும் மடக்கணும், அதிகாரியா இருந்தவங்க அரசியலுக்கு வந்தா இப்படிதான் சில கருத்துக்கள் சொன்னாங்க. இதெல்லாம் யோசிக்கணுமா வேணாமான்னு அவங்க தான் யோசிக்கணும் இந்த இடத்துல. அப்போ இந்த பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து அரசியல்ல வந்து நல்ல ஈடுபாடா ஏதாவது ஒண்ணு செய்ய வரும்போது வந்து இதுல எந்த ஒரு கௌரவம் பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. அதாவது பதவிக்காக வந்தாதான் பிரச்சனை. இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தேசம் தெய்வீகம் அப்படின்னு பதவிக்கு ஆசை இல்லாதவங்க இருந்தா நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நிறைய கட்சிகள்ல வந்து காசுக்காகவோ கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணலாம். பாஜகவில் அப்படி இல்லைன்னு நம்ம நிறைய தொண்டர்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பதவிக்காக ஆசை இல்லை,
யார் இருந்தா என்ன, யார் பொறுப்புல இருந்தா என்ன, எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு தான், பணி செஞ்சுட்டு போக வேண்டியதுதாங்கிற ஒரு கருத்துல இருக்காங்கன்னு இன்னும் தொண்டர்கள் சிலர் நம்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய இன்னைக்கு வந்து அதே சிலர் சொல்றாங்க எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு எதிராக யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்து மொத்தத்துல, அதாவது ஊடகம் ஒரு கட்டமைச்சு அதுக்கு பலியாகிட்டு இருந்தவங்க வந்து அதிமுக பாஜக சார்ந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு நிறைய விஷயம். இந்த மாதிரி வந்து பாஜக தான் ஒரு நாள் வந்து எங்களை காப்பாத்துனாங்க, நாங்க இக்கட்டான இருக்கிற சூழ்நிலையில வந்து பாஜக தான் காப்பாத்துனாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இதே 2024 ஏன் சொல்லலைங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு வரும். அப்படி சப்போஸ் 2024 வந்து தேர்தலில் ஒற்றுமையா இருந்து கூட்டணியா இருந்திருந்தேன்னா எத்தனை தொகுதி வந்திருக்கும்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் அரசியல் தான். இன்னைக்கு வந்து இதே பாஜகவில் அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னாலும் கூட ஜெயிக்க விடுவாங்கன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அரசியல் தெரியாதவங்க தான் இத சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அரசியல், இங்க ஜெயிக்க விட மாட்டாங்கன்னு தான் யாரானாலும் சரி இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து யாரால வந்து, ஏன்னா இன்னைக்கு நேர்மையா யார் வந்தாலும் இங்க இல்லை. அரசியலுக்கு வந்தா இங்க என்ன, நீ கொஞ்சம் சம்பாதிக்கிறியா நான் கொஞ்சம் சம்பாதிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான். 60 வருஷம் ஆண்டிருக்காங்க, எல்லாமே அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நேர்மையான தலைவர் வந்தான்னா கூட இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தானா இன்னைக்கு டிடிவி தினகரன் எல்லாம் சொல்றாரு, அன்னைக்கு வந்து நாங்க என்ன எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம இந்த கூட்டணி கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் கூட நிறைய இன்னைக்கு பாஜக தலைவர்கிட்ட வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது கூட நீங்க போராட்டம் எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்களாங்கும் போது, தேர்தல் பிரச்சாரம் போக மாட்டீங்களாங்கும் போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கலந்துதான் நான் சொல்றேன் அப்படின்னு தலைவர்கள் எல்லாம் சொன்னதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஏன் இன்னும் கூட அதிமுக கேட்டுதான் நீங்க செய்யணுமா அப்படின்னு எல்லாம் தொண்டர்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த விஷயம் வந்து டிடிவி தினகரன் வந்து எதிரி துரோகி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து உங்க கூட்டணியில வந்து டிடிவி தினகரனே இருந்தாலும் கூட நீங்க ஒவ்வொன்னா எடப்பாடி பண்ணி கேட்டுதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன் எப்படி இருப்பாருன்னு தான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வெளியே போயிருப்பாருன்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய தொண்டர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து யாருமே இன்னைக்கு நான் கவனிச்ச அளவுக்கு வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாதான் எல்லா மனநிலையில இருக்காங்க. பாஜக தொண்டர்கள் ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு வந்து பாஜக வளரணுங்கிறதுல ஒத்த கருத்தோட தான் இருக்காங்க. ஏன் நீங்க சமரசத்துக்கு போறீங்க, சமரசமே வேண்டாம், கட்சி வளர்றதுக்கு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா தன்னிச்சையா ஒரு செயல்பாடு, ஒரு போராட்டம் எதுவுமே பண்ணலைன்னா எதுக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொண்டர்களிடையே வருமா இல்லையா? நிறைய இன்னைக்கு பிரச்சனை வந்து என்னன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை ஏன் செய்யல? இதுக்கு முன்னாடி நல்லா பாஜக தொண்டர்கள் எல்லாம் நிறைய உயிர் கொடுத்து வேலை செஞ்சவங்க எல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா, ஏன் இப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா ஒரு வந்துட்டு இருந்தோம்ல, நம்ம ஏன் இப்ப முடங்கி உட்கார்ந்துட்டோமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? அதாவது கட்சியை வளர்த்து வந்தவங்க வந்து அந்த தொண்டர்கள் இன்னைக்கு வந்து ஏன் நம்ம கட்சி இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதனால வந்து என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட பார்வையெல்லாம் என்னன்னா, பிஜேபிக்கு எதிராக யாரும் இங்க பேசல. பிஜேபி வளரணும், பிஜேபியை வளர்ந்துட்டு வந்த கட்சி வந்து இன்னும் மேலும் வளரணும். இன்னைக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து அநீதி நடந்துட்டு இருக்கு. அதற்கான குரல் வந்து பிஜேபி கொடுக்கறதுல முதலிடமா இருக்கணும்னு விரும்புறது தான் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம இன்னும் கூட அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை நேத்து மீட்டிங் போயிருக்கிறாரு, சிந்தனை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. BL சந்தோஷ் அவரெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மீறி கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய இந்த திட்டம் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்கிறதா நிறைய அண்ணாமலை அவர்கள் தான் வியூகம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் அடிபடுது. ஆனா இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறாங்க நாங்க எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு வந்து பிரச்சாரத்துல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் களத்துல போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து நிறைய முரண்பாடுகள், எடப்பாடி பழனிசாமிக்கே பயம் வந்துருச்சான்ற மாதிரி தான். அதனாலதான் ஏதோ நன்றி மறப்பது நன்றன்று ஒரு குரல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, பாஜகவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு பயம் வந்துட்டதா தான் நம்ம பார்க்கணும். இந்த பய கட்டத்துல அண்ணாமலை வந்தாதான் ஏதோ ஒரு மாற்றம் வருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மனிதானி மகத்தானவன்